திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன் குளம் போல் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் முதல் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வந்தது. இதன் காரணமாக வாணியம்பாடி நகரப்பகுதியில் உள்ள சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் அந்த மழைநீர் வெள்ளமானது செல்வதற்கு நீர்வரத்து கால்வாய்கள் முழுவதுமாக ஆக்கிரமிப்பில் உள்ளதால், மேலும் கழிவுநீர் கால்வாய்களும் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் அந்த மழைநீரானது செல்வதற்கு வழியின்றி நேரடியாக மழைநீருடன் கழிவுநீர் சேர்ந்து வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், அதாவது காதர்பேட்டையில் அமைந்திருக்கிற வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்திற்கு வளாகத்தில் புகுந்தது. மேலும் இதனால் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க வந்திருந்த, பல்வேறு கோரிக்கை காரணமாக சந்திக்க வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் அக்கட்சியினர் அலுவலகத்திலிருந்து வெளியே செல்ல முடியாதவாறு அந்த மழைநீர் கழிவுநீரும் சேர்ந்து அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலக வளாகத்தில் குளம் போல் தேங்கி காட்சியளித்தது. மேலும் இதே போன்று மழைநீரும் கழிவுநீரும் சேர்ந்து அதே பகுதியில் உள்ள சந்தை மைதானத்திற்குள் புகுந்தது. அப்போது அங்கு அதாவது சாலைகளில் காய்கறி மற்றும் பழங்கள் வைத்து விற்கக்கூடிய வியாபாரிகள் மிகவும் வியாபாரம் செய்ய முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் இது போன்ற தொடர்ந்து மழை பெய்து வரும் நேரங்களில் தொடர்ந்து இதே போன்று அந்த கழிவுநீர் கால்வாய்களும் நீர்வரத்து கால்வாய்களும் ஆக்கிரமிப்பில் இருப்பதால் மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் நேரடியாக வீடுகளுக்குள்ளும் இதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் சந்தை மைதானம் உள்ளிட்ட பகுதிகளுக்குள் புகுவதால் பல்வேறு இன்னல்களுக்கு வணிகர்களும் ஆளாகி வருகின்றனர். எனவே பொதுப்பணித்துறை நிர்வாகமானது நடவடிக்கை எடுத்து அந்த மழைநீர் செல்வதற்கு உள்ள அந்த நீர்வரத்து கால்வாய்களை கண்டறிந்து அவற்றை தூர்வாரி அதில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக வாணியம்பாடியிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்.